பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் 4:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கார். அவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். தன்னுடைய சரீரம், அவர் வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமியிலே வாசம் பண்ணி அவர் மனிதர்கள் மனுக்குலம் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் தன்னையே சிலுவையில் ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் 3ஆம் நாள் மரித்து, சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பப்பட்டதற்கு காரணம் நாம் நீதிமான்களாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் அவர் சிலுவையில் பலியானார். 3ஆம் நாளில் எனக்காகத்தான் உயிரோடு எழும்பினார். எனக்கு நித்திய ஜீவன் தருவதற்காக, என்னை மரண பாவ குழியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும்போது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நம்மளை நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் சிலுவை தியானம் மிகவும் முக்கியம். அனுதினமும் எப்பொழுதும் நாம் சிலுவையில் தியானம் பண்ணுவது அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய சரீரத்திற்கு கடைசி சொட்டு இரத்தமும் நமக்காக தான் சிந்தினார். இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் இரத்தம் சிந்தினார். என்னை மீட்பதற்காக, பாவக்குள்ளிருந்து மீட்டெடுப்பதற்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாளில் என்னை உயிர்ப்பதற்காக தான் உயிர்த்தெழுந்தார். எனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார். என்னை பாவக்குள்ளிருந்து எழுப்பப்பட்டு ஜீவனுக்குள் பிரவேசிக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கிருபை தந்திருக்கிறார் என்று ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இரத்தம் சிந்தினார், நம்முடைய பாவங்களுக்காக சுமந்தார் என்று ஃப்ளூரலில் சொல்லாமல் எனக்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தினார். பாடுகள் எனக்காக தான் பட்டார். நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் என்று சிங்குலராக நமக்காக, எனக்காக என்று சொல்ல வேண்டும். நமக்காக பொதுப்படையான பேச்சு பேசாமல் சிங்குலராக எனக்காகத்தான் ஆண்டவர் மரித்தார், எனக்காகத்தான் உயிர் தெழுந்தார், எனக்காகத்தான் பாட அனுபவித்தார் என்று நாம் நம்மளை பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி நாம் தியானிக்க வேண்டும். அப்போது சிலுவின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், விசுவாசிக்கிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நாம் அனுதினமும் சிலுவை பாடுகளை தியானிக்கும்போது தேவ பலன், உன்னத பலன் பரத்திலிருந்து நம்மளை நிரப்புகிறதா இருக்கிறது. நாம் இந்த சிந்தையோடு இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே, மகிமையின் தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையின் தேவனையும் துதிக்கிறோம். அதிசயமானவரே துதிக்கிறோம். அற்புதமானவரே துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தரே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 2025 வருடத்தின் அப்பா மே மாதம் 5வது மாதத்தின் ஆண்டவரே 5ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த பூமியிலே எங்களை எந்த நோக்கத்துக்காக படைத்தீரோ, உருவாக்கினீரோ, முடி சித்தம் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் ஆண்டவரே, நிறைவேறட்டும் ஐயா.
அப்பா எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.